முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக செல்கின்றனர். அந்த காட்சிகளை தான் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அன்வர் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 8வது நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது அமைதி பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவரது 8வது நினைவு நாளையொட்டி அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள காமராஜர் சிலையிலிருந்து புறப்பட்டு பேரணியானது வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலையில் அமைந்துள்ள கலைஞர் நினைவிடத்து வரை சென்று அங்கு திமுக சார்பில் மலர் தூவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பேரணியில் அதாவது இந்த பேரணி தொடங்குவதற்கு முன்பாக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் அந்த ஓமந்தூரார் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு மலர் தூவி தற்பொழுது இந்த பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பேரணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர்கள் கே.என். நேரு, திமுக துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, கருணாநிதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் திரளாக ஆயிரக்கணக்கானோர் தற்பொழுது இந்த பேரணியில் கலந்து கொண்டு பேரணியாக வீரவணக்கம் செலுத்தி தற்பொழுது இந்த பேரணியில் நடந்து செல்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த செல்லும் வழியெங்கும் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் குறித்து பதாகைகள், பேனர்கள் வரவேற்கும் விதமாக வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நான் முதல்வன் திட்டம், அதே போன்ற கலைஞர் காலத்தில் கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் திட்டம், கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி பொதுமக்கள் நிற்குமாறும் காட்சிகள் படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதிகளில் முழுவதுமே திமுக தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்து இந்த நினைவு நாளையொட்டி தற்பொழுது பேரணியாக சென்று வருகிறார்கள். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 8வது நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் இந்த பேரணி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த 8வது இப்பொழுது சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்திலிருந்து தொடங்கி தற்பொழுது பேரணியாக சென்று காமராஜர் சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேரணியானது காமராஜர் சாலையில் அமைந்துள்ள நினைவிடத்திற்கு சென்றடைந்து தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அதே போன்று திமுகவுடைய முன்னணி தலைவர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். இந்நிலையில் தற்பொழுது இந்த பேரணியானது அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்திலிருந்து புறப்பட்டு தொடர்ந்து வாலாஜா சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்வர்.